தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. இந்த விஷயங்களில் வந்து திமுக வந்து துரோகி இது தமிழுக்கு வந்து விரோதிகளா அல்லது ஆதரவாளர்களா இந்த விஷயத்தில் நண்பர் சீமா சொல்கிற கருத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை. இப்போ நீங்கள் தமிழ்நாடு போக்குவரத்தில் மட்டும் நீங்கள் இல்லை, ஐயா கருணாநிதி அவர்கள் சேரர் சோழ பாண்டியன் போக்குவரத்து இருந்துச்சு, கப்பலோட்டிய தமிழன் இந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டு இப்போ இவர் வந்து தமிழ்நாடு அரசு அதை தூக்கிட்டார். இவர் வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டையே தூக்கிட்டார் அரசுன்னு. நீங்கள் அரசு பள்ளி, தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது, தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது, தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி கிடையாது, எல்லாத்தையுமே அரசுன்னு தான் இருக்குது. தமிழ்நாடு மொத்தமாக தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு டாஸ்மாக். நீங்கள் வேணால் பார்த்துக்கிறீங்க. அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளவு அவமானமும் அருவருப்பாகவும் இருக்குது. அரசுனா எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரள அரசா, இல்லை ஆந்திர அரசா, இல்லை குஜராத் அரசா, மகாராஷ்டிரா அரசா, எந்த அரசு? அந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பும் எரிச்சலும் ஏன் வருது? சரி வேணா திராவிட அரசுன்னு கூட போட்டு போங்க, நாங்கள் விட்டுறோம். எந்த அரசு? இல்லை ஐயா ஸ்டாலின் அரசா? ஏதாவது சொல்லுங்க. திமுக அரசுன்னு கூட சொல்லுங்க. எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அப்படி பொதுவாக ஒரு கேள்வி கேட்போம். இந்த இந்த மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை, இதில் 4ஆம் தமிழ் சங்கம் வச்சவன் யாரு? எங்கள் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அந்த நூலகம் கட்டினதுக்கு அவன் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன உங்களுக்கு சிரமம்? அதில் என்ன நீங்களே சொல்லுங்கள். ஏன் அவன் பேரை வைக்கல? அவன் சொத்தப்புறம் கொடுத்தான்ல, மக்களுக்கு கொடுத்தான்ல. என் பாட்டன் கப்பல் ஓட்ட வரும்போது 1 லட்ச ரூபா கொடுத்தான்ல, நன்கொடையாக கொடுத்துட்டு வாங்கன்னு. அவனுக்கு என்ன செலவு வச்சுருக்கா? நீ இந்த மேம்பாலத்தில் ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சுருக்கேன். சரி, ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா? ஜல்லிக்கட்டை அடக்கி இடுப்பில் இல்லை நெஞ்சில் குத்து வாங்கினாரா? ஏதாவது சொல்லு. 100 கோடிக்கு மேலே செலவழித்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வளாகம் கேட்டோமா, அனுமதி கேட்டோமா? நாங்கள் கட்டையை கட்டி ஓட ஓடிக்கிட்டு இருந்தோம், சவுக்கு கட்டைக்கு போட்டு தேங்காய் நாரை கீழே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அனுமதி தான் கேட்டான், உரிமை தான் கேட்டான். நீங்கள் 100 கோடியை செலவழித்து ஒரு வளாகம் கட்டினீங்க, அதுக்கும் ஐயா கருணாநிதி பேர் வைக்கணும். ஏன் தாத்தா மூக்கையத்தவர் பேர் வைக்கக்கூடாதா? 2 தமிழ்நாட்டு முதலமைச்சரை தற்காலிக சபாநாயகர் வந்து பதவி பிரமாணம் எடுத்து வச்சு. எங்கள் தாத்தா தெய்வத்திரும்ப முத்துராமலிங்கத்தவர் கூட தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் தான், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தது எங்கள் தாத்தா மூக்கையத்தவர். அவ்வளோ பெரிய தலைவனுக்கு அந்த பேர் அவர் பேரில் வைக்கக்கூடாதா? சரி, நாடக உலகின் தந்தையாக இருந்த சுவாமி சங்கரதாஸ்ன்னு ஒரு கலையரங்கு இருந்துச்சுல, அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? நீ தமிழ் தாய் சிலை எதுக்கு தூக்கிட்டு நீ எடுத்து தூக்குன? என்ன சேட்டை இது? நீ எனக்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒழிச்சிடணும் தான் நினைக்கிற?